நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் மோட்டிவ் என்ன இருக்குதோ அதே அப்துல் கலாம் சார் ஃபஸ்ட்டு மிசைல் இந்த படம் அது எப்படி வெற்றிப்படுதோ இந்த படம் அதே மாதிரி வெற்றிப்படணும். ஆல் தி பெஸ்ட் என்டர் டீம். விஷால் அவர்களின் அன்பு தந்தை திரு ஜி.கே. ரெட்டி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். I am Vishal's father. Okay, welcome to you all. Sir, special வணக்கம் மேடையில் இருக்கவங்களுக்கு. அண்ட் ஸ்பெஷல் வணக்கம் விஷால் ரசிகர் அவர்களுக்கு. ரசிக்க மன்றமா என்ன சொல்கிறீங்களோ அதாவது ஐ எம் சாரி, ஐ கான்ட் டெல். ஏன்னா தமிழ் பேச ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இந்த படம் எடுத்தவங்க மிஸ் ரமதன் அண்ட் சிவா தான் எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு பெரிய ஒரு பாஸ் இருக்கார், அவர் பேர் கூட எனக்கு தெரியாது, பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவருக்கு கூட ஆல் த பெஸ்ட் எவ்ரிபடி. இந்த பிக்சரு புலி ஆனாவே எல்லாருக்கும் பயம். இது பாயம் புலின்னா உங்களுக்கு தெரியும், பாயம் புலி மீன்ஸ் பவுன்சிங் டைகர். அது எந்த அளவுக்கு எண்டு பண்ணுறதுன்றது உங்களை இமேஜின் பண்ணிக்கோ. இந்த படம் டெஃபினெட்லி இட் வில் பி எ பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். அண்ட் நான் படம் இவன் தான் விஷால் என் பையன் இருந்தால் கூட நான் எப்போவும் கேட்டதில்லை, என்ன பண்ணுறேன் என்ன கதையை கூட கேட்கல. சுசீந்தர் சார் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு, அவரு கூட கேட்கல என்ன படம் எப்படி கதைன்னு. எனக்கு என்னென்னா உங்கள் மாதிரி எல்லாம் ரசிக்கிற மாதிரி நானும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கலான்னு ஆசை. ஏன்னா எல்லோரும் உங்களோட உட்காந்து அந்த படம் பார்த்தேன்னா அந்த பெருமையே சம்திங் கிரேட். ஏன்னா என் பையன் நடிக்கிறான் இல்லையா, அந்த நடிப்பு எப்படி இருக்குது, ஜனங்களுக்கு ஒரு விசில் அடித்தா விஷால் ஏறி இந்த ஸ்டேஜ் மேல் வந்தவுடனே எல்லா விசில் அடித்தப்போ எனக்கு ஒரு ஆனந்தம். ஐயோ என் பையன் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டானேன்னு சொல்லிட்டு எந்த அப்பனுக்கு இருக்காது இந்த மாதிரி சந்தோஷம். அது மாதிரி டுடே like every time when the picture release I'll be the very happy man. I'll wish especially for heroine also Kajal oda பண்றான். Kajal is my favorite hero. I am also her fan. தெலுங்குலாம் நல்லா பண்ணுறாங்க. அதனால் எப்போது நம்ம பையன் பண்ணுவானா நினச்சிருந்தேன். கரெக்டாக அந்த வாய்ப்பு ஒரு நம்ம அதனால் இதே மாதிரி என் பையன் எல்லா 20 நேரம் நடிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, பார்க்கலான்னு. இன்னைக்கு வெரி வெரி ஹாப்பி டே. இந்த இவ்வளோ ஹாப்பி டே கொடுத்ததுக்கு காரணம் இந்த ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லா ஹிட் ஆகணும். அண்ட் ஸ்பெஷலி ரசிகர்கள் மற்றும் விஷால் ஃபேன்ஸ் ஸ்பெஷலி ஃபார் தெம், தே மஸ்ட் ஆல் see this picture and I will also see along with them. அண்ட் நல்லா பார்த்துட்டு நல்லா ரசித்து இந்த பிக்சர் சக்ஸஸ் பண்ணால் ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காசு நல்லா வந்தான்னா யாரும் சந்தோஷமாக இருக்காது. அதனால் நம்ம எல்லாம் பார்த்து, இப்போ நானும் கூட ஒரு தடவை ப்ரொடியூசராக இருந்தவன் தானே, எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு. இட்ஸ் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அன் ஈஸி ஜோக். ப்ரொடியூசர் பண்ண வேலை ஐ வில் ஆல்வேஸ் டெல், ஐம் சாரி ஃபார் ப்ரொடியூசர்ஸ், ஐம் கோல்டன் வேர்ட் சொல்கிறேன். ப்ரொடியூசர்ஸ் ஆர் 5-star beggars. அதனால் அந்த எப்போ அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, படம் நீங்கள் எல்லாம் ரசித்து சூப்பராக ஓடுதுன்னு சொன்னோன்னே அப்போ they will be in 7-star hotels. They will enjoy. That is the life. It all depends on the rasigar. Fans, they must see and support and encourage all the producers and artists, everybody. விஷால் மட்டும் இல்லை, எல்லா ஹீரோக்களும் கூட தயவு செஞ்சு சக்ஸஸ் பண்ணுங்க. இந்த ஃபிலிம் வேர்ல்டு இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே பெரிய என்ன யார் ரசிக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஆசை. எனக்கும் நடிக்கணும்னு ஆசை, யார் சான்ஸே கொடுக்க மாட்டாங்களே. இவர் நம்ம டைரக்டர் சுசீந்திரன் சொல்கிறதில்ல சார், நான் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்படி 2-3 படம் பண்ணிட்டாரு, இன்னும் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி இது பக்கத்தில் எங்கே இருக்கார் பாருங்க, நம்ம ரவிக்குமார் சார், உங்கள் பையனோட அப்படி படம் பண்ணுறேன், நீங்களும் பண்ணோன்னு சொன்னார். இன்னும் அந்த வாய்ப்பு வரும், சீக்கிரமாக வரும் டெஃபினெட்லி. விஷால் இஸ் டூயிங் வெரி குட். ஐ ஆம் எ வெரி ப்ரவுட் ஃபாதர், very very proud father of Vishal, and I wish him all the best.
I'll wish, especially again, once again, producers, I wish that it should be a box office hit, and I pray God. Thank you all. நன்றி நன்றி. வெறும் தயாரிப்பாளர் மட்டுமல்ல, எங்களுடைய அரசியல் இயக்கம் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய IJKவினுடைய துணை பொதுச் செயலாளரும் இருக்கிறார். அவர் தயாரித்திருக்கின்ற இந்த படத்தினை எங்கள் உயிரினும் மேலான உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவருடைய திருக்கரங்களால் இசைத்தட்டை வெளியிட செய்திருக்கின்ற அன்புக்குரிய தம்பி மதன் அவர்களை உள்ளபடியே பாராட்டுகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். நீங்கள் பார்க்கின்ற காட்சிகள் எல்லாம் உருவாக்கி தருகின்ற திரைத்துறையை சார்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் துணை இயக்குநர்களுக்கும் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவருடைய மருத்துவமனையில் தொடர்ந்து ஐயா அவர்கள் இலவசமாக மருத்துவ உதவியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். பல கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். மக்களை மகிழ்விக்கின்ற அந்த தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை கொண்ட டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற தலைமையேற்றிருக்கின்ற இந்த திரைப்படம் நிச்சயமாக வெள்ளி விழா காணும் என்பதில் ஐயமில்லை. வாழ்த்துக்கள். நன்றி. பாயுமொழி இசை வெளியீட்டுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல என்னென்னா, தயாரிப்பாளர் பற்றி சொல்லி ஆகணும். நான் இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்கள் ஏவிஎம் மாதிரி, நாகிரெட்டி மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இன்றைக்கி படம் எடுக்காத காலகட்டத்தில் இன்றைய தலைமுறையில் சிறப்பான படங்களை வரிசையாக பண்ணி கொண்டிருக்கும் அண்ணன் வேந்தர் மதன் அவர்களை பாராட்ட வேண்டும். நான் வரிசையாக இதே நாயகனுடைய இப்போ பல படங்களோடு வரிசையாக வெற்றி படங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுபோக அடுத்து மிகப்பெரிய படங்களை எடுக்க காத்திருக்கிறார். மேலும் மேலும் பெரிய படங்களை எடுத்து வெற்றி பெற வேண்டும். அப்புறம் படத்தின் நாயகன் விஷால் அவர்கள் இன்று கிபி மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷால் வேறு, இப்போ இருக்கிற விஷால் வேறு. வரிசையாக படங்களை வெற்றி படங்களாக கொடுத்து பாண்டிய நாடுகளிலிருந்து தொட்டு வரிசையாக 2 வருடங்கள் பல வெற்றி படங்களை கொடுத்து இன்று சிறப்பாக செயல்பட்டு தயாரிப்பாளர் அத்தனை பேருக்கும் நண்பனாக விளங்கி பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். படத்தில் எப்படி தயாரிப்பாளருக்கு நண்பராக இருக்கிறாரோ அதே போல் பொதுமக்கள் சேவைகளிலும் இப்போ மும்முரமாக இருந்து நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கும்போது எங்களுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யும்போது இன்று கூட கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மதுரையில் இருந்த பறவைமணியம்மா போன்றவர்களுக்கெல்லாம் போய் உதவி செய்ததனால் இன்று அதெல்லாம் செய்தித்தாள்களில் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வரைக்கும் தகவல் செய்து இன்று அவர்களும் இன்று உதவி செய்து இன்று அமைச்சர்கள் எல்லாம் நேரில் சென்று அவர்களை உதவி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். தயாரிப்பாளர்களுக்கு உற்ற நண்பனாக இருந்து அத்தனை விஷயங்களையும் ரிலீஸ் வரைக்கும் இன்று கூட இருந்து அத்தனை ப்ரொமோஷனுக்கும் உதவியாக இருக்கிறார். ஏன்னா ஏகப்பட்ட நாயகர்கள் 30 கோடி 40 கோடி 20 கோடி வாங்குகிறார்கள். ஆனால் படம் ரிலீஸுக்கு கூட வந்து நிற்பதும் இல்லை. எந்த விஷயங்களுக்கும் வருவதே கிடையாது. நாங்கள்லாம் பணம் கொடுத்தவர்களெல்லாம் விடிய தூங்காமல் முழித்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி அவர்கள் கவலைப்படாத காலகட்டத்தில் இன்று ஒவ்வொரு முறையும் அந்த தயாரிப்பாளர் கூட நின்று உதவி இன்று இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் விநியோகர்களுக்கு எல்லாருக்கும் துணையாக இருந்து கொண்டிருக்கிறார் விஷால் அவர்கள். அவர்களை வாழ்த்துகிறேன். அப்புறம் இந்த படத்துக்கு பல தூண்கள் இருக்கிறது. ஏன்னா இந்த படம் வந்து வெற்றி அடைகிறதுக்கு இமான் சார் இருக்கார். இமான் சாரோட இசையை இன்றைக்கு வந்து தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு விருந்தாக இருக்கிறது. அதுவும் இதில் வந்து சிலுக்கு மரமே மிகப்பெரிய வெற்றி அடையும் நினைக்கிறேன். அதனால் வந்து இமான் சார் வாழ்த்துக்கள். அடுத்து எங்கள் அண்ணன் இருக்கிறாங்க வந்து கவிப்பேரரசு. அவர் வந்து நான் படம் தயாரிக்கும் போதே இமான் சார்ட்ட சொன்னேன், ஒரு சாங்னாலும் வந்து கவிப்பேரரசு அண்ணனோட இருக்கணும் அப்படின்னு. அவங்களோட உடல்நலம் சரியாக நம்ம கோயம்புத்தூரில் இருக்கும்போது அந்த சாங் ஒன்று எழுதி கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க நன்றி. அந்த சாங் எழுதி கொடுத்தது கூட அவர் ஒரு ப்ரொமோஷனாகவே ஒரு ஆனந்தவுடன் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தாரு. அதை கூட என்கிட்ட பல பேர் கேட்டாங்க. ஒவ்வொரு வகையிலையும் ஒரு படத்துக்கு ஒருத்தர் வந்து உந்துகோலாக ஒரு விளம்பரத்துக்கு இருக்கும்போது அது அண்ணனுடைய சாங் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதனால் இந்த படத்துலையும் அவர் வந்து மிகப்பெரிய நல்ல ஒரு வரிகளை எழுதி இளைஞர்களுக்கு உரிய பாடலாக எழுதி கொடுத்துருக்கிறார். சூரிய பற்றி சொல்லணும், ஆனால் சொன்னால் ரொம்ப மீட்டர் போட்டுருவார். அதனால் வந்து அவரை சொல்ல பயமாக இருக்குது. அதனால் சூரிய நடிப்பு நல்லா இருக்கிறது. அதனால் ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. பாரிவேந்தர் சார், வைரமுத்து சார், விஷால் சார், காஜல், இன்னைக்கு ஹீரோ டி இமான் சார், அனைவருக்கு காலை வணக்கம். 3 பாட்டை பார்த்தா படத்தை பற்றி புரிஞ்சு போச்சு. அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக எடுத்துட்டார் சாங்ஸும். மற்ற சாங்ஸ் பார்க்கணும், மற்ற
பிக்சர் எவ்வளோ சீக்கிரமாக பார்க்கணும் அவ்வளோ ஆசையில் இருக்குது. என்டையர் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களை பேசுமாறு வைக்கிறேன். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ஊருணியாக ஊருக்கு நடுவே அமைந்த ஒரு கிணறை ஜாதி மதம் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் அந்த தண்ணீர் கிடைப்பதைப் போலே இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள ஏழைகளுக்கு திரைப்பட கலைஞர்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிற மாபெரும் தலைவர் வேந்தர் அவர்களே, அருமை தம்பி விஷால் அவர்களே, என் அன்பு தம்பி தயாரிப்பாளர் மதன் அவர்களே, விநியோகஸ்தர் மதன் அவர்களே, இவர்களுக்கு வழியாக அட்டியாக இருக்கிற என் அருமை தம்பி டி சிவா அவர்களே, இந்த படத்தை வெற்றி படமாக்குவதற்காக வாழ்த்து வந்திருக்கிற ரசிக பெருமக்களே, இந்த படம் தம்பி மதன் சொன்னதைப் போல ஒரு அதிரி புதிரி படமாகத்தான் வரப்போகிறது. பாடல்கள் மூன்றானாலும் முத்தாக இருந்தது. தம்பி இமாமுடைய இசை இன்றைக்கு தமிழகத்தை கலக்கி கொண்டிருக்கிறது. கேமரா அப்படி சொர்க்கமாக்கி அந்த படத்தை நமக்கு காட்டியிருக்கிறது. தம்பி சுசீந்திரன் அற்புதமான இயக்குனர் சிவா சொன்னதைப் போலே தயாரிப்பாளர்களின் நலன் கருதி படம் இயக்குகிற இயக்குனர்கள் வாழ்நாளெல்லாம் நன்றாக இருப்பார்கள். நம்மை நம்பி படம் எடுப்பவர்களை காப்பாற்ற வேண்டும், வாழ வைக்க வேண்டும் என்று யார் நினைக்க படத்தை இயக்குகிறார்களோ அவர்கள் இறைவன் அருள் பெற்று என்னாலும் நன்றாக இருப்பார்கள். அந்த வகையிலே சுசீந்திரன் மிகப்பெரிய டைரக்டராக வலம் வருவார் தமிழகத்திலே என்று வாழ்த்தி, எக்ஸலண்ட், மிக பிரம்மாண்டமான படம், என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தாமதமாக வந்ததுக்காக என்ன நினைக்கணும். நான் ஏற்கனவே ஃபோனில் சொன்னேன், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சார், அது வீட்டில் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும்னு. இதெல்லாம் கண்டிப்பாக நான் இங்கே வந்துட்டு வரணும் அப்படின்றத நானும் நினச்சிட்டு இருந்தேன். அது காரணம் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருடைய ஃபேன். நான் விஷாலுடைய ஃபேன் நம்பர் 1. அவர் முதல் படங்கள்லேருந்து அவருடைய எல்லா படமும் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போது படத்துக்கு படம் மெருகேறிக்கிட்டே இருக்கார். நடிப்பு முதல்லலாம் எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். ஃபைட்டு ஆக்ஷன்ஸ் எப்போவுமே நல்லா பண்ணுவார். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமெடி, டான்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம். அந்த பாலாவுடைய அந்த படத்தினுடைய சாங் மட்டும் நான் ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன். டெஃபினட்டாக இங்கே யாருமே ஆட முடியாது அந்த அளவுக்கு. ஸோ எல்லா வகையிலையுமே அவர் மெருகேறிட்டு வராரு. அவருக்கு இன்னும் நிறைய படங்கள் வரணும், நல்ல இன்னும் எங்கேயோ உச்சாணிக்கு கொம்புக்கு எட்டணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய விருப்பமும் கூட. அப்புறம் வைரமுத்து சாருடைய ஃபேன் நான், அது எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய நிறைய படங்கள் அவர் எழுதியிருக்காரு. இமானுடைய எல்லா பாடல்களும் கேட்டிருக்கேன். இப்போ அடுத்த படமும் எனக்கு அவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தான் நேராக அவருடைய பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடச்சிருக்கு. எல்லாருமே ஒரு வகையில் ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈஸ் செமாட், அதாவது அந்த உட்காந்த இடத்துல இருந்தே அவருடைய அந்த துணியும் அந்த ஹை பிச்சும் ரேஞ்சை போகிறது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா ஈஸ்வரா ரஹ்மான்லாம் நின்றுட்டு தான் போடுறார் அந்த ஹை பிச்செல்லாம். ஸோ ஒரு கேட்டகரியில் ஒருத்தர் ஃபேமஸ். அந்த மாதிரி இமான் அவர் அந்த மெலோடி கிங் அவர். ஸோ ஒரு நல்ல டியூன்ஸை கொடுத்துட்ருக்காரு. அவருடைய பாடல் அவர் தான் விழா நாயகன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சுசீந்திரன் சொல்லவே வேணாம். நான் அவருடைய முதல் படத்துலேயே அவர் படத்தை பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு நான் என்னுடைய ஷூட்டிங் ஆதவன் ஷூட்டிங்கில் என்னோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் அவரோட பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே நான் அந்த டைரெக்ஷனுக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருடைய ஃபேனாக இருக்கிறதுனால நானும் வாழ்த்தணும்னு வந்தேன். அஃப்கோர்ஸ் காஜல் ஆல்சோ. காஜலுக்கு ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் எல்லாரும் நல்ல டீம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஆடியோ மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். மதன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
தயாரிப்பாளர் மதன் அண்ட் விநியோகஸ்தர் மன்னர் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.